Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி பீட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது மோஸ்ட் அதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம செயின்ல வந்து ருத்ராட்சம் பீட்ஸ் நார்மல் பீட்ஸ்லாம் செட் பண்றோம்ல. சோ அதுக்கு பதிலா இது செட் பண்ணலாம், சூப்பராவே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது clay. சோ நான் clay எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சமா தான் எடுத்துர்க்கேன் because அது வந்து நல்லா dry ஆகுது. சோ அதனால கொஞ்சம் தான் எடுத்துர்க்கேன். இப்போ இது நல்லாவே வந்து ஆயிலும் வாட்டரும் வெச்சு நல்லா ஸ்மட்ச் பண்ண போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன். சோ அதே மாதிரி இப்போ நான் பண்ணிட்டு இப்போ நான் எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுல வந்து நான் ஆயில் அப்ளை பண்றேன். அதாவது மோல்டோட சைஸ்ல சொல்றேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க அந்த சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் டெரகோட்டா வந்து மோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். And அந்த clay வெளிய எடுத்தோனே நம்ம அந்த மாதிரி ரவுண்டா ஷேப் பண்ணிக்கலாம் because நம்ம வெளிய பிரஸ் பண்ணி எடுக்கும்போது லைட்டா ஷேப் மாறும். So இப்போ நம்ம குட்டியா பண்ணிருக்கோம்ல அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குட்டியா நல்லா ரவுண்டா வந்து ஷேப்க்கு நல்லா ரவுண்ட் ஆக்கலாம். இப்போ இத பண்ணிட்டோம் இல்லையா? சோ இத வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம ட்ரையாங்கிள் இருக்குல சோ அந்த ஷேப் பண்ண போறோம். அதாவது நான் எப்படி பிரஸ் பண்றேன்னு பாத்துக்கோங்க. இது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்ட்டா மோல்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா லைட்டா பேஸ்ல மட்டும் லைட்டா டேப் பண்ண போறோம் and அதோட பேக் சைடும் லைட்டா டேப் பண்ண போறோம். ரொம்ப டேப் பண்ணாதீங்க, லைட்டா டேப் பண்ணுங்க. சோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கரெக்ட்டா வந்துரும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஐ பின் யூஸ் பண்ண போறோம். சோ நான் ஐ பின் எடுத்துக்கிறேன். நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிருக்கேன் பின் எப்படி பண்றதுன்னு. சோ அத பார்க்கலனா மறக்காம பாருங்க. and ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், இனிமே உங்களுக்கு வந்து டெரகோட்டா வீடியோஸ் தான் நிறைய வரும் because எனக்கு வந்து நிறைய பேர் டெரகோட்டா வீடியோஸ் தான் நிறைய போட சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ டெரகோட்டா வீடியோஸ் தான் வரும் and ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸும் வரும். பட் ஆனா மோஸ்டா டெரகோட்டா வீடியோஸ் தான் வரும். சோ இந்த ஐ பின்னை வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா இருக்கா பாத்துக்கோங்க சைஸ் வந்து. இப்போ நம்ம செயின் கோப்போம் இல்லையா? சோ அதுக்கான ஹோல் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட நீங்க பென் இல்ல இந்த மாதிரி எதனா டூல் வச்சிருந்தாலும் நீங்க வந்து ஹோல் போட்டுக்கலாம். and எக்ஸ்ட்ராஸ் இருந்தா இந்த மாதிரி பிரஷ் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து 5 சைஸ் மோல்ட் எடுத்தோம்ல சோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ சைடு எல்லாம் வந்து நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம் because அந்த எக்ஸ்ட்ராஸோ இல்ல கொஞ்சம் வந்து ஷேப் மாறி இருக்கும். சோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இத டிசைன் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா நான் காலியான பென் இருக்குல சோ அந்த பென் எடுத்துர்க்கேன். இத வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க உங்களுக்கு டிசைன் தெரியுதா? லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. பண்ணிட்டு இப்போ சைடுல என்ன பண்ண போறோம்னா நான் என்னோட ஸ்கோரிங் டூல் இருக்குல சோ அந்த டூல் எடுத்து நம்ம வந்து ஸ்கோர் பண்ண போறோம். ஐ மீன் லைட்டா டாட் வைக்க போறோம். ஸ்மால் சைஸ் ரொம்ப குட்டியான சைஸ் இருக்குல சோ அதை வச்சு லைட்டா பிரஸ் பண்ண போறோம். அதாவது குட்டி குட்டி டாட்டா. அவ்வளவுதான். இது வந்து பெரிய ரவுண்டுக்கு டிசைன் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். உங்களுக்கு வேணா நீங்க இன்னும் வேற டிசைன்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ லைட்டா வந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கீழ வச்சு ரப் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பேஸ் இருக்குல அடியில வந்து ஈவன் ஆகும் சைஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த குட்டி பீட வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம்ல சோ அத வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் எப்பவும் போல நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஸ்மட்ச் பண்ணி விட போறோம். சோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெண்டும் தனியா வராது வெளிய. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கும்.
அவ்வளோதான் நம்மளோட பீட் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு செயினில் கோத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் பண்ணிவிட்டு எப்படி செயின் கோக்கிறதுன்னு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறையா பீட்ஸ் வீடியோ நான் அப்கமிங் டேஸில் போட போகிறேன், ரெகுலராக போட போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கடைசியாக வந்து நிறையா செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்னும் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் சேர்த்து செயினாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நிறையாவே வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னுமே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.